ஐயா, அந்த ஏற்றுமதிக்கான சூழ்நிலை எப்படிங்க இருக்கு? ஏற்றுமதியை பத்தி பேச போகணும்னா, நம்ம அங்கே அவங்களோட தேவையை தான் நம்ம ஏற்றுமதி பண்றோம். நமக்காக ஏற்றுமதி பண்ணல. இப்ப ஏற்றுமதின்னா நம்மளோட மருத்துவ முறைகள், சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக் இந்த மாரி மருத்துவ முறைகள், உணவு முறைகள், நம்மளோட பாரம்பரிய உணவு முறைகள்லாம் வெளிநாடுகள்ல நம்ம முதல்ல போய் பரப்பணும். அப்புறம் அதோட தேவைகள அங்க இருக்க மக்களுக்கு ஏற்படுத்தி தாங்க நம்ம ஏற்றுமதிய பெருக்கணும். அத விட்டுட்டு அவங்க வேணுன்றத கேட்கணுன்றதுக்காக நம்ம செஞ்சு குடுக்குறதுல இப்ப தோல் பதனிடுதல், அ க துணிமணிகளுக்கு இது இங்கேருந்து ஏற்றுமதி பண்றோம்னா, அதுக்கு சாயம், இந்த மாரி நம்ம இந்த மண்ணையும், நீரையும் எல்லாத்தையும் மாசுபடுத்தக்கூடிய விஷயங்கள்ல தான் நம்ம ஏற்றுமதியிலேருந்து ஒரு ஒரு பைசாவும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாரி மாசுபடுத்த முடியாத நம்ம இயற்கை பாரம்பரிய முறையில இருக்கக்கூடிய தோல் பதனிடுதல் இருக்கு. இயற்கை சாயமேற்ற முறை இருக்கு. அந்த மாரி விஷயங்கள வேணா நம்ம பண்ணுவோம். அத வேணா அவங்க வாங்கிக்கிடுவாங்க. அது போக இப்ப அவங்களுக்கு நம்ம மருத்துவ தேவை, மருத்துவத்தை முதல்ல பரப்புறது, உணவ பரப்புறது, நம்மளோட கலைகள பரப்புறது, இதன் மூலமா நம்ம ஏற்றுமதி பண்ணோம்னாக்கும், இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலையெல்லாம் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும் ஏற்றுமதியை பொறுத்த மட்டும். ஒரு 10 வருஷத்துல நம்ம குறைஞ்சது 10,00,000 கோடி யூரோ அளவுக்கு நம்மளோட ஏற்றுமதி அளவு எளிமையா சென்றடையும். 10,00,000 கோடி யூரோவெல்லாம் நான் சொல்றது ரொம்ப கம்மி தான். அது 100,00,000 கோடியா கூட ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம பரப்ப வேண்டியது நம்மளோட நம்மளோட உணவு முறை, மருத்துவ முறை, நம்மளோட கலைகள், இதுகளை தாங்க நம்ம முதல்ல அங்க பரப்பி அதன் மூலமா உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும். நம்மளோட மூலிகை, நம்மளோட விவசாய பொருட்கள், இயற்கை முறையில் விவசாயம் பண்ண விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுமதி பண்ணி நல்ல நிலைமைக்கு வரலாம். ஐயா, அந்த பொருளாதாரங்களை பற்றி ஐயா, இப்போ நம்ம பொருளாதாரம் ரொம்ப கடுமையான வீழ்ச்சியில் தாங்க இருக்கு. நம்ம 47 சுதந்திரம் வாங்கினப்ப ₹1 $1 இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு கீழ் நோக்கி போயிட்டது. அதனால நம்ம ஏன் மறுபடியும் யூரோ கரன்சி அறிமுகப்படுத்துறதுக்கு ஐரோப்பிய யூனியன்ல நம்ம ஏன் அவங்களோட சேரக்கூடாது, அவங்ககிட்ட நம்ம கேட்கக்கூடாது. அது போக இப்போ இந்த பொருளாதாரம்னு வரும்போது வங்கியும் ஒரு பெரும்பகுதியை தொடுதீங்க. அந்த வங்கியில நம்ம பயன்படுத்தக்கூடிய பணங்கள் எல்லாமே வந்து இப்போ கடனாக கொடுக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே உற்பத்தி சார்ந்தே இருந்தால் நல்லா இருக்குங்க. அதை விட்டுட்டு வீடு கட்டுறதுக்கு, கார் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி உற்பத்தி இல்லாத துறைகளில் கொடுக்கறதுக்கு, உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு மட்டுமே வங்கி கடன் கொடுக்கணுங்க. 50% இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய உற்பத்திக்கு தரணும். 50% தொழில் சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு தரணும். அப்போ இந்த தொழில் சார்ந்த உற்பத்திக்கு நம்ம தரணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ஒரு தடவை கொடுத்துட்டு திருப்பி அவங்களோட நிதி சம்பந்தமான எல்லா தேவையும் எல்லா நேரத்துலையும் நம்ம வங்கிகள் வந்து அவங்களுக்கு நம்ம தந்துக்கிட்டே இருக்கணுமே வெளியே. அதை விட்டுட்டு ஒரு தடவை கொடுத்துட்டு அவங்ககிட்ட தாங்க நீங்கள் திருப்பி தான் தரணும்னு வாங்கிட்டு இருக்கிறத விட அவங்களோட நிதி சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அவங்களுக்கு நிதி சம்பந்தமான விஷயத்தை முழுமையாக பாதுகாக்கிறதுக்கு வங்கிகள் தலையிடணுங்க. தர்ற கடனில் 50% மானியம் வேற தரணுங்க. 50% வேணா நம்ம கடனாக வட்டி இல்லாமல் கூட விவசாயிகளுக்கு வட்டி இல்லாமலே தரணும். இந்த விவசாயத்தை பற்றி பேசும்போது நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒன்று இருக்கீங்க. அதுக்கு நம்ம விவசாயம் உற்பத்தி பண்ணக்கூடிய நம்ம உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பழைய முறையில் இருக்கக்கூடிய குடும்ப முறை இருக்குது. தானிய கிடங்குகளில் இப்போ உணவு தானியங்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம பழைய முறைகள்லேயே பாதுகாக்கிற பல முறைகள் இருக்குது. அதவே பயன்படுத்தி நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்கிட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷனில் வந்தோம்னாக்க எல்லாருக்கும் சரியாக போய் உணவுகளை தேவையான அளவு கொடுக்கறதுக்கு முடியுங்க. நம்மளோட ஒவ்வொரு பைசாவும் வங்கிகள் வந்து உற்பத்தி சார்ந்த துறைக்கு கடன் வழங்கினா நம்மளோட இன்றைய வருமானம், ஒரு சராசரி இந்தியரோட வருமானம், இந்திய பிராந்தியத்தில் வாழக்கூடிய ஒரு தனி மனிதரோட வருமானம் 10 வருடத்துல எப்படி குறைஞ்சது 5000 யூரோவிலிருந்து 10,000 யூரோவை தொடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வங்கி கடன் கொடுக்கறது, இந்த வியாபாரிகளுக்கு தினசரி கடன் கூட வங்கியிலே தந்து அவங்ககிட்ட இருந்து குறைந்த வட்டியில் வாங்கிக்கலாம். இது போக வியாபாரிகள்னு வரும்போது நம்ம நிறைய பாக்கெட் ஃபுட்டை தான் அனுமதிக்கிறோம். அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டு சராசரியாக நம்ம தெருவில் வந்து விற்கிற வியாபாரிகளுக்கு தேவையான அனைத்து போக்குவரத்து சாதனங்களையும் வழங்கி அவங்களோட வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த வங்கிகளும் தினசரி கடன் கொடுக்கறதுலேருந்து எல்லா வகையிலையும் வங்கிகள் நிதி சம்பந்தமாக தனி மனிதருக்கு அவங்களோட வருமானத்தை உயர்த்துறதுக்கு வங்கிகள் உறுதுணையாக இருந்தே ஆகணும்.